வணக்கம். இன்றைக்கு சளி, இருமல், மூக்கடைப்பு, தொண்டை தொற்று, சுவாசப்பாதை நோய்கள், நுரையீரல் பாதிப்புகள் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை குணப்படுத்தும் அற்புதமான உணவு முறைகளை பற்றி பார்க்கலாம். காலநிலை மாற்றங்கள், நோய் எதிர்ப்பாற்றல் குறைவு, ஒவ்வாமை, கிருமி தொற்று போன்ற பல காரணங்களால் சளி, இருமல், நுரையீரல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. இவற்றை குணப்படுத்துவதற்கு ஊட்டச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைந்த உணவுகள் உதவுகின்றன. மேலும் மூச்சுப்பயிற்சி, உடற்பயிற்சி போன்றவற்றை கடைபிடித்து வருவதும் சளி தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கவும் வராமல் தடுக்கவும் உதவுகிறது. அந்த வகையில் சளி, இருமல் தொடர்பான பாதிப்புகளை குணப்படுத்தும் அற்புத உணவு முறைகளை பற்றி பார்க்கலாம். இதுவரை நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போது சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. இது போன்ற புதிய பதிவுகள் உடனுக்குடன் வந்து சேரும். 1. சூப் வகைகள். பொதுவாக காய்கறிகள், மாமிச உணவுகளை கொண்டு சூப் தயார் செய்து அருந்தி வரும் பொழுது சளி தொடர்பான பிரச்சனைகளுக்கு சிறந்த நிவாரணம் கிடைக்கும். சூப் தயார் செய்யும் பொழுது அதில் மிளகு, பூண்டு, மஞ்சள், சீரகம் போன்றவற்றை பயன்படுத்துவதால் இவை சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டாக செயல்பட்டு உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் சிறந்த வலி நிவாரணியாகவும் பயன்படுகிறது. உடலை நீரேற்றமாக வைக்கவும், கிருமி தொற்றுகளின் தாக்கத்தை குறைத்து சளி, இருமல், தொண்டை கரகரப்பு போன்ற பிரச்சனைகளை குணப்படுத்தவும் உதவுகிறது. 2. கீரைகள். சளி, இருமல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது உடற்சோர்வு, அசதி, உடல் பலவீனம் போன்ற பாதிப்புகள் ஏற்படக்கூடும். இதற்கு கீரை வகைகளை அன்றாடம் உணவில் சேர்த்துக்கொள்வது சிறந்தது. இதில் உள்ள விட்டமின்கள், மினரல்கள், தாதுச்சத்துக்கள், நார்ச்சத்து, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் போன்றவை உடற்சோர்வு, அசதியை தடுக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி சளி, இருமல் தொடர்பான பிரச்சனைகளை குறைக்கச் செய்யும், உடல் கழிவுகளை வெளியேற்றச் செய்து மலச்சிக்கலை குணப்படுத்தும். முருங்கைக்கீரை, கொத்தமல்லி கீரை, சிறுகீரை, வெந்தயக்கீரை, பொன்னாங்கண்ணி, பசலைக்கீரை போன்ற அனைத்து வகையான கீரைகளுமே சளி, இருமல் தொடர்பான பாதிப்புகளை குறைக்கச் செய்து உடல் ஆரோக்கியத்தை பன்மடங்கு அதிகரிக்கச் செய்யும். 3. மஞ்சள், மிளகு பால். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தன்மை மஞ்சள், மிளகு சேர்ந்த பாலிற்கு உண்டு. மஞ்சள் மற்றும் மிளகில் நிறைந்துள்ள குர்குமின், பெப்பரின் போன்ற இன்னும் சக்தி வாய்ந்த வேதிப்பொருட்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் குணங்கள் உடலில் உட்புகும் கிருமி தொற்றுக்களை அழித்து நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்துகிறது. சளி, இருமல், சுவாசப்பாதை தொடர்பான பாதிப்புகளை குறைக்கச் செய்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. 4. திரிகடுகு சூரணம். சளி, இருமல், மூக்கடைப்பு, நாள்பட்ட நெஞ்சுச்சளி, தொண்டை கரகரப்பு, சுவாசப்பாதை தொற்று, நுரையீரல் பாதிப்புகள் போன்ற எண்ணற்ற பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக செயல்படக்கூடியது திரிகடுகு சூரணம். சுக்கு, மிளகு, திப்பிலி இந்த மூன்றும் சேர்ந்த கலவையே திரிகடுகு சூரணமாகும். இது நாட்டு மருந்து கடைகளில் எளிதாக கிடைக்கக்கூடியது. இதில் 1/4 தேக்கரண்டி அளவு எடுத்து காலை மற்றும் இரவு உணவிற்கு பிறகு வெந்நீரில் கலந்து மிதமான சூட்டில் தேன் சேர்த்து அருந்துவதால் மேற்கூறிய சளி தொடர்பான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்யும், நுரையீரல் மண்டலத்தை பலப்படுத்தும். 5. மூலிகைகள். வெற்றிலை, துளசி, ஆடாதொடை, கற்பூரவள்ளி, வில்வம், புதினா, முசுமுசுக்கை, தூதுவளை போன்ற மூலிகைகள் சளி, இருமல், தொண்டை கரகரப்பு, மூக்கடைப்பு, நுரையீரல் தொற்று போன்ற பல பாதிப்புகளுக்கு சிறந்த நிவாரணம் தரக்கூடியது. இந்த மூலிகைகளுடன் மிளகு, மஞ்சள், பூண்டு போன்றவற்றை சேர்த்து கசாயம் செய்து அருந்துவதால் நாள்பட்ட நெஞ்சுச்சளியை வெளியேற்றச் செய்யும், இருமலை குணப்படுத்தும், தொண்டையில் ஏற்படும் தொற்றுக்களை குறைக்கும், நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கச் செய்யும். 6. சுக்குமல்லி தேநீர். பொதுவாக பெரும்பாலானவர்கள் அருந்தும் ஆரோக்கியத்தை தரக்கூடிய பானங்களில் ஒன்று சுக்குமல்லி தேநீர். இது உடலிற்கு சுறுசுறுப்பையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் தரக்கூடியது. சுக்கு, மல்லி விதை, மிளகு, ஏலக்காய் போன்றவற்றை சேர்த்து தயார் செய்யப்படும் இத்தேநீர் சளி, இருமல், தொண்டை வலி, சுவாசப்பாதை தொற்று, தலைவலி போன்ற பிரச்சனைகளை தடுத்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் ஆற்றல் கொண்டது. 7. உலர்பழங்கள் மற்றும் விதைகள். விட்டமின்கள், மினரல்கள், புரதம், தாதுச்சத்துக்கள், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம் நிறைந்த பாதாம், உலர் திராட்சை, முந்திரி, அத்திப்பழம், பேரிச்சை, வால்நட், பூசணி விதைகள் போன்றவற்றை சளி, இருமல் மற்றும் குளிர்காலம், மழைக்காலங்களில் சாப்பிட்டு வருவது சிறந்தது. இவற்றை உட்கொள்வதால் உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்களை பெற முடியும். இதில் நிறைந்துள்ள நார்ச்சத்து கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது. இதில் உள்ள மருத்துவ பண்புகள் நோய் தொற்றுக்களை தடுக்கவும் உடலை தேற்றவும் உதவுகிறது. உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்களை வெளியேற்றி செல்களை பாதுகாக்கிறது. சளி, இருமல் பாதிப்புகளை குறைத்து நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கச் செய்கிறது. 8. பயிறு வகைகள். சளி தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது
பாசிப்பயிறு, கொண்டைக்கடலை, மொச்சை, பட்டாணி, பீன்ஸ் வகைகள், கொள்ளு போன்ற பயிறு வகைகளை எடுத்துக்கொள்வதால் இவற்றில் நிறைந்துள்ள புரதம், கால்சியம், இரும்புச்சத்து, விட்டமின்கள், தாதுச்சத்துக்கள் போன்றவை உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தி நோய் தொற்றுகளின் தாக்கத்தை குறைக்கிறது. சளி, இருமல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது மேற்கூறிய இந்த 8 வகையான உணவு முறைகளை கடைபிடித்து வருவதால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.